இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். அது எவ்வளோ டேஸ்ட்டாக வருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதுக்கு தேவை நல்லெண்ணெய், வெங்காயம், பாவக்காய் எவ்வளோ மம்மி எடுத்திருக்கீங்க? 100 பாவக்காய் ஒரு ஆளுக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம யுனிக் வெஜ் மசாலா, கொஞ்சம் நம்ம ஐஎன்ஆர் கிறிஷோட மிளகா பொடி. பாவக்காய்ங்கிறதுனால அம்மா சொல்கிறாங்க கொஞ்சம் மிளகா பொடி எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம யுனிக் வெஜ் மசாலாவோட நம்மளோட ஐஎன்ஆர் கிறிஷில் வர்ற மிளகா பொடியும் சேர்த்து கொஞ்சோண்டு போட போகிறோம். இப்போ அம்மா வச்சு காமிக்க போகிறாங்க. மெத்தட் வந்து ஓப்போஸ் மெத்தட், அதாவது குக்கர்லேயே 1 pot 1 shotல இந்த பாவக்காய் பொரியலை வச்சுருவோம். இந்த மசால் போடுறதுனால அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எமர்ஜ்டாக வரும். வெங்காயம் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு மிளகா பொடி இதில் போட்டுடுறாங்க. நம்ம ஐஎன்ஆர் கிறிஷோட வத்த பொடி. அப்புறம் பாவக்காயை போட்டாங்க. இப்போ இந்த பொடி வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் நல்லாவே போடுங்க, நல்லா தான் இருக்கும். உரப்புலாம் அவ்வளோ இதாக தெரியாது. நம்ம வெஜ் மசாலா போட்டுட்டு உப்பு, இது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதை இப்போ அம்மா கிண்டுறாங்க. இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஓரமாக தண்ணி ஊற்றணுமா, லேசாக ஓரமாக தண்ணி ஊற்றுறாங்க. சுற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வச்சுட்டு இது எத்தனை விசில் அம்மா? ஒரே ஒரு விசில் தான், அதுவே சூப்பராக வந்துருமா. இதோட டோட்டல் டைம் டேக்கனே 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பாவக்காய் பொரியல் சூப்பராக வச்சிடலாம். வெறும் இந்த ஒரு மசாலாவை வச்சு மூடிடுறாங்க. இப்போ அம்மா மாதிரி வயசானவங்க ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, வயசானவங்க மாதிரி வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த கொஞ்சோண்டு இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutesக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பொரிக்கறியிலையும் நீங்கள் இந்த யுனிக் வெஜ் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். பாவக்காய்ங்கிறதுனால மட்டுமே நாங்கள் வந்து இந்த எங்களோட ஐஎன்ஆர் கிறிஷோட வத்த பொடியும் சேர்த்துக்கிட்டோம். எங்களோட இதர ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனிக் வெஜ் மசாலா, நான்வெஜ் மசாலா, மல்லிப்பொடி, வத்த பொடி, இந்த 5 தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த 5 வச்சு உங்கள் கிச்சனே நீங்கள் தூள் கிளப்பிடலாம். அதுவும் இந்த வெஜ் மசாலா, நான்வெஜ் மசாலா எல்லா இதுக்கும் நீங்கள் வெஜ் ஐட்டத்துக்கும், வெஜ் பொரிக்கறியோ, புளிக்குழம்போ, வத்த குழம்போ, இல்லை வெஜ் பிரியாணியோ, இல்லை காலிஃப்ளவர் 65யோ, பன்னீர் டீக்காவோ, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது ஒன்று போதும். இதை வச்சு எல்லா விதமான பொரிக்கறி இது எல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் வேலையும் ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து வேகமாகவும் முடிச்சிடலாம். இப்போ இது ஒரு விசில் வரோட்டு நான் உங்களுக்கு வந்து திறந்து காமிக்கிறேன். ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து இறக்க சொல்கிறாங்க அம்மா. எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த டெக்ஸ்சரும் பாவக்காவும் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. அது எவ்வளோ நல்லா திக்காக மசால் இதாகி முருன் வேணும்னா அம்மா சொல்கிறாங்க லேஸ் தீல இந்த மாதிரி வதக்குறதுக்கு லேஸ் தீல வைக்கிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் வைப்பீங்களாம். அதுனா வந்து மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குமா. ஸோ இந்த பாவக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணி இப்போ பார்க்க சொல்லுவோம். டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. நல்லா இருக்காமே? எல்லாமே கரெக்டாக இருக்கா? அவங்க டேஸ்டான பாவக்காய் பொரிக்கறி ரெடி. இதை வச்சு பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பருப்பு சோறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அம்மா சொல்கிறாங்க இந்த மெத்தடில் வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வதங்கினாலும் சிரித்திலே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதக்குங்க, ஒரு 3 to 4 minutes. இப்போ நல்லா பொறுன்னு சூப்பராக வந்துடும். ஆனால் எப்படி மசால் பின்னி பெனஞ்சி இருக்குன்னு பாருங்கள். அதான் நம்ம யுனிக் வெஜ் மசாலாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.